இப்போ நம்ம கனிஷ்கா நிறுவனத்தோட அடுத்த தயாரிப்பான பஞ்சகாவியாவை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சகாவியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு அர்த்தம் ஹிந்தியில் அதுக்கு பேர். காவியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவு தான் வந்து நம்ம பஞ்ச காவியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பஞ்ச காவியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 5 பொருளை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா. இது நம்ம மாட்டிலேருந்து என்னென்ன பொருள் எடுத்துக்கிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இந்த 5 வகையான பொருளையும் எடுத்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம தயாரிக்கிறோம். இது நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பேட்ச் போட்டோம் அப்படின்னாலே வந்து 10,000 லிட்டர் தயாரிப்போம். 10,000 லிட்டர் தயாரிக்கக்கூடிய ஒரே நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனம் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 1,00,000 லிட்டர்லேருந்து தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இதை வந்து எப்படி எங்கே தேக்கி வைக்கிறோம், அங்கேருந்து எப்படி நாங்கள் இந்த மாதிரி 1 லிட்டராக பேக்கிங் பண்ணி என்னென்ன பயன்கள் இதனால் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நாங்கள் இப்போ 10,000 லிட்டரு இந்த மந்த்து வந்து நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதை வந்து எப்படி பண்ணுறாங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா வந்து பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 லிட்டரு தயாரிக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 லிட்டர் பேரலில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 லிட்டர் கோமியம், ஒரு 4 கிலோ டு 7 கிலோ மாட்டு சாணம், பால் ஒரு 4 லிட்டர், தயிர் ஒரு 4 லிட்டரு, நெய் 1 லிட்டரு, வாழைப்பழம் ஒரு 15 வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 டு 20 கிலோவில் போட்டிருக்கோம். இதையெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மண்டலமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுழற்சி முறையில் இதை சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதிலிருந்து நம்ம சுற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற மீத்தேன் வாயு வந்து பார்த்திங்கன்னா வெளியேறி நமக்கு ஒரு பஞ்சகாவியாங்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்து முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இப்போ நம்ம அங்கே உற்பத்தி பண்ணுறதை பார்த்தோம். அங்கே உற்பத்தி பண்ணி அதை வடிகட்டி நம்மளோட கனிஷ்கா ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10,000 லிட்டர் ஸ்டோரேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியை நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 9 கேன் வச்சுருக்கோம் 10,000 லிட்டரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதம் வந்து 20,000 லிட்டர் சேல் பண்ணக்கூடிய அளவுக்கு பஞ்சகாவியை நம்ம வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி பேக்கிங் பண்ணுறோம், இதனோட பயன்கள் என்னங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பஞ்சகாவியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி 1 லிட்டர் பேக்கிங்கில் பேக் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி தயாரித்தோம், எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை நம்ம வயலுக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம், இதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை வந்து நம்ம வயலுக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் பயன்படுத்தலாம். ட்ரிப் மூலியமாகவும் பயன்படுத்தலாம், ஃபோலியர் ஸ்ப்ரே மூலியமாகவும் பயன்படுத்தலாம், ட்ரென்ச்சிங் மூலியமாகவும் பயன்படுத்தலாம். 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ml பயன்படுத்தலாம். 10 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ml பயன்படுத்தலாம். இதோட பயன்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தாவரத்தில் வரக்கூடிய நோய் அப்படிங்கிற வைரஸ் இந்த மாதிரி தொற்று எல்லாத்தையுமே நமக்கு வந்து தாவரத்துக்கு தேவையான இம்யூன் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா. இதை வந்து நம்ம தாவரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிர் நட்ட முதல் நாள்லேருந்தே ஒரு 7 நாள் இடைவெளியில் அல்லது 5 நாள் இடைவெளியில் நம்ம வந்து தாவரத்துக்கு பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளோட தாவரத்துக்கு என்ன பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பூச்சி புழுவும் அண்டாமல், எந்த ஒரு நோயும் அட்டாக் ஆகாமல் நம்மளோட தாவரம் வந்து செழிப்பாக வளரும். இந்த பஞ்சகாவியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் 50,000 லிட்டர் கேட்டாலும் சரி, 60,000 லிட்டர் கேட்டாலும் சரி, எவ்வளோ கேட்டாலும் அந்த குவான்டிட்டியில் நம்மக்கிட்ட கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் 10,000 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்கில் ஒரு 7 டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியை நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ரெடி ஸ்டாக்காக நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது.